முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலக நாடுகளின் தலைவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டவர், பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளனர். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்தியாவின் தலைசிறந்த பிரதமர்களில் ஒருவரும் உலக புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநருமான மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் மன்மோகன் சிங்குக்கு தவிர்க்க முடியாத இடம் உண்டு. 1990களின் தொடக்கத்தில் இந்தியா மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த நேரத்தில் PV நரசிம்மராவ் தலைமையிலான அரசில் நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற அவர் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டதன் வாயிலாக இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தார். உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்திருப்பதற்கு அவர்தான் முதன்மை காரணமாவார். 2004ஆம் ஆண்டில் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற போதும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர் மன்மோகன் சிங். உலக நாடுகளில் தலைவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டவர். இந்தியாவின் மிக உயர்ந்த நிர்வாக பதவியை அடைந்த போதிலும் கூட தனது எளிமையை விட்டுக் கொடுக்காத சிறந்த மனிதர். தனிப்பட்ட முறையில் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் பிரதமராக இருந்தபோது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாமக முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தவர். நடுவண் அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற முடியாத சூழல் இருப்பதாக நடுவண் அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொள்ள நான் மறுத்தேன். எனினும் என்னை சமாதானப்படுத்த அவர் முயன்றார். ஆனால் நான் எனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதை அறிந்து கொண்ட அவர் நடுவண் அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த ஒப்புக்கொண்டார். மன்மோகன் சிங் மறைவு இந்தியாவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உலகின் தலைசிறந்த பொருளாதார வல்லுநர்களில் ஒருவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங் மறைவு செய்தி அறிந்து வேதனை அடைந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது மறைவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனது வாழ்நாளில் நான் மறக்க முடியாத தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவர் மன்மோகன் சிங். 2004இல் அவரது தலைமையிலான அரசில் நலவாழ்வுத்துறை அமைச்சராக பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது அவருக்கு வயது 72. எனக்கு அதில் பாதி வயது கூட இல்லை என்றாலும் என்னை மிகவும் மரியாதையுடன் நடத்தியவர். தேசிய ஊரக சுகாதார இயக்கம், புகையிலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், 108 அவசர ஊர்தி போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை அவரிடம் முன்வைத்த போது என்னை பாராட்டி ஊக்குவித்தவர். மருத்துவத்துறையில் 50 ஆண்டுகளில் செயல்படுத்த முடியாத திட்டங்களை 5 ஆண்டுகளில் செயல்படுத்தி காட்டியதாக என்னை பாராட்டியவர். தனிப்பட்ட முறையில் என் மீது மிகுந்த அன்பு செலுத்தியவர். பொதுவாக பொருளாதார வல்லுநர்களாக இருப்பவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மட்டுமே கண்ணுக்கு தெரியும், கிராமப்புற மக்களின் துயரங்களை புரிந்து கொள்ள முடியாது என்ற கருத்து நிலவுகிறது. ஆனால் இதற்கு முற்றிலும் விதிவிலக்கானவர் முனைவர் மன்மோகன் சிங். கிராமப்புற மக்களுக்கு அனைத்து வகையான சுகாதார வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த அவர் அதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் என்னை ஊக்குவித்தவர். உலகின் மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவருடன் பணியாற்றியவன் என்ற பெருமிதத்தை எனக்கு வழங்கியவர் அவர். அவரது மறைவை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறது. மன்மோகன் சிங்கை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், பொருளாதார வல்லுநர்கள், சோனியா காந்தி அம்மையார் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்.